ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. என்ன ஆகும்னா உங்கள் குழந்தைங்க பேரில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் பணத்தை எடுக்க மாட்டீங்க. ஸோ என்ன ஆகும்னா உங்களுடைய வளர்ச்சி என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படித்தாதான்ப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், உனக்கு இது வேணும்னா நான் இது செஞ்சாதான் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை. ஸோ குழந்தைங்களை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. உங்கள் குழந்தை 4வது படிக்குது 5வது படிக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தெரியும்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே சேர்த்துட்டு வருது இல்லையா, சின்ன அமௌண்ட்டு சேர்த்தா கூட என்னால் பெருசாக சாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அறம் செய்ய விரும்பே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பொருள் செய்ய விரும்பு. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் மக்கள் இருக்காங்க சொல்லுங்கள்? பீப்புளை லவ் பண்ணணும், பணத்தை யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ஆகிடுது? பணத்தை லவ் பண்ணுறாங்க, பீப்புளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிட்ட போய் கேட்டிங்கன்னா உனக்கு என்னப்பா பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் இஎம்ஐங்கிறாங்க. இஎம்ஐ தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எனக்கு 2 பசங்க. என் பொண்ணு பல லட்சம் இது இப்பயே சேர்த்து வச்சுருக்கா. அதை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்னுடைய பொண்ணுடைய போர்ட்ஃபோலியோ. 2 பேருக்கு நான் தான் ஃபினான்ஷியல் அட்வைசரு. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 லட்சம் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நக்கீரின் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் விஜயகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஜெயன். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் பிளானிங் போடும்போதே தன்னுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகளும் போகும்போது 2 கோல் மெயினாக இருக்கும். ஒன்று எஜுகேஷன் ரிலேட்டடாக, ஒன்று மேரேஜ் ரிலேட்டடாக. பொதுவாக ஈக்விட்டிலே பண்ணிட்டு போகலாம். ஆனால் இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் தனியாக அதுக்குன்னு பார்த்தா சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இன்சூரன்ஸ்லேயும் சில்ட்ரன் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்டு எந்த அளவுக்கு பெட்டர் சார்? இந்த ஒரு சில்ட்ரனுக்கு போடலாமா, இல்லை நார்மல் ஈக்விட்டி ஃபண்டிலே போட்டுட்டு அவங்களுக்கு 18 வயசு பிறகு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? வெரி குட். இப்போது நீங்கள் சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெஃபினட்டாக முதலீடு பண்ணலாம். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு பார்க்குறேன். எப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கோ, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா சில சமயத்தில் அறிவை தலைவனாகவும் மனதை வேலைக்காரனாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துடுவோம். நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ வீடு விற்க முடியாது, புரோக்கரை பார்த்து விற்று முடியாது, கோல்டு விற்க முடியாது. இது உடனடியாக விற்க முடியும், டெய்லிக்கும் வேல்யூ பார்க்க முடியுங்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா நிறைய பேருக்கு உண்டான ப்ராப்ளம். இப்போ 2022லேயும் வேல்யூ நல்லா தான் இருந்தது, அப்போ எடுத்துட்டாங்க. 2023 வேல்யூ நல்லா இருந்தது, அப்பயே எடுத்து. 2024 எடுத்துட்டாங்க. 2025லேயும் இதே தான். ஸோ என்னன்னா எப்பெல்லாம் எடுக்க முடியுதோ அதோடைய வளர்ச்சி இருக்காது. மரத்தை நீங்கள் வளர விடாமல் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வளர்ச்சி இருக்கும்? ஸோ இதனால் இந்த சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டுங்கிறது லாக்இன் இருக்குது. 5 வருஷம் நீங்கள் எடுக்க முடியாது, மினிமம் 5 வருஷம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கேட்டது சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் கேட்டீங்க. ஸோ இந்த ஃபண்டில் சப்போஸ் ஒரு குழந்தைக்கு 10 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 வயசு இருக்கிற குழந்தை இந்த 18 வயசு வரைக்கும் அந்த கண்டினியூ பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 வருஷம் வச்சுருப்பாங்க. கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 வருஷம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இழப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். லாபத்தை விட்டுடுங்க, 15% 20% வராத விட்டுடுங்க. அட்லீஸ்ட் 8-9% 10% வந்திருக்கும். பெட்டர் தானே எப்படி வந்திருக்கும், உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா உங்களால் எடுக்க முடியாதுல்ல, அதுதான் ஒன்று. அது ஒரு அட்வான்டேஜ். 2வது என்ன ஆகும்னா எப்பயுமே குழந்தை பேரில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது ஒரு எமோஷன், ஒரு பாண்டிங் இருக்கும். ஆமாம். இப்போ இன்சூரன்ஸில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துடுத்து குழந்தை பேரில் இன்சூரன்ஸ் போடுங்களேன். ஸோ என்ன ஆகும், எமோஷன்ஸ். என் பொண்ணு பேரில் போட்டிருக்கேன், என் பையன் பேரில் போட்டிருக்கோம். இந்த எமோஷனல் பாண்டிங் இருக்கும். ஸோ யூஸ்வலாக பணம் உங்ககிட்ட இருக்கும்போது உங்கள் பணத்தை யூஸ் பண்ணுவீங்க. குழந்தை அதை சேர்த்து வச்சுருந்தா அந்த பணத்தை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்த மாட்டோம். ஏன்னா அது என் பையன் என் பொண்ணு அப்படின்னு ஒரு என் பையனுடைய பணம்னு இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்கள் குழந்தைங்க பேரில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் பணத்தை எடுக்க மாட்டீங்க. ஸோ என்ன ஆகும்னா உங்களுடைய வளர்ச்சி என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டு இன்கேஸ் உங்கள் குழந்தை மைனராக இருக்குது, ஏர்லியராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண 2 வயசு 3 வயசாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 18 வயசு ஆனோடனே
எந்த 18 வயசு ஆனாலும் இந்த ரைட்ஸ் ஆஃப் த மணி கோஸ் டு த மேஜர். 18 வயசு ஆனால் அந்த பணத்துடைய ரைட் இருக்கு இல்லையா, நான் தான்ப்பா முதலீடு பண்ணியிருக்கேன், அந்த பணம் என்னதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கரெக்ட். 18 வயசு ஆனவொடனே உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பையனுக்கு போய்டும், இல்லை அந்த பொண்ணுக்கு போய்டும். அதனால தான் மைனர் டு மேஜர் பேங்க்கில் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ மைனர் டு மேஜர் பண்ணி அந்த பணத்துடைய உரிமை வந்து குழந்தைங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் போயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நார்மலாக நம்ம வந்து ஒரு நாமினியாக ஒருத்தர் போடுறது, இல்லை நம்ம ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் மைனரில் ஒருத்தர் சேர்த்துட்டு அடல்ட் நம்ம கட்டின்னு வந்தால் கூட ஃபண்டு 18 வயசு குழந்தைக்கு ஆனால் கூட நமக்கு தான் வரும். நார்மல் ஈக்விட்டி ஃபண்டில் இல்லை. நாமினேஷனையும் இதையும் இல்லை நாமினேஷன் நான் மைனர்லேயே சேர்த்தோம்னா சப்போஸ் நார்மல் மைனரை நீங்கள் நாமினி சேர்த்திங்கன்னா ஓகே நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அப்பாயிண்டி போடணும். ரைட். இப்போ உங்கள் குழந்தை 4 வயசு தான் இருக்குது, அந்த குழந்தைய நீங்கள் நாமினி போட்டிங்கன்னா அது மட்டும் பத்தாது. அவங்க அம்மாவோ அவங்க தாத்தாவோ அவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு மேஜர் வரணும். கரெக்ட். ஆமாம். ஏன்னா 18 வயசுக்குள்ளே இருந்தால் அந்த பணத்தை அவங்களால எடுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட். அது அந்த ரீசனில் தான் சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டில் குழந்தைங்க பேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ரைட். ஓகே. அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க்கில் மைனர் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க பேர்லேயே முதலீடு பண்ணலாம். இப்போ குழந்தை பேர் பிரியான்னு வச்சுங்க, குழந்தை பேர் வந்து ரமேஷ்னு வச்சுங்க. அந்த ரமேஷ் பிரியா அவங்க பேர்லேயே நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஓகே. அவங்க அக்கௌண்ட்லேருந்தே போகும். அவங்க அக்கௌண்ட்லேருந்தே பணம் போகும். இதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சில்ட்ரன் ஃபார்முலா ஒன்று. இப்போ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பணத்துடைய அருமை தெரியல. இப்போது எந்த குழந்தை ஒரு மிடில் கிளாஸ் இன்றைக்கி சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தாதான்ப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், உனக்கு இது வேணும்னா நான் இது செஞ்சாதான் கொடுப்பேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை. ஸோ குழந்தைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. கரெக்ட். ஸோ குழந்தைங்களுக்கு பணத்துடைய அருமை தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் குழந்தை வந்து 4வது படிக்குது 5வது படிக்குது அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தெரியும்னு சொன்னால் இந்த ஸ்டெப்பை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். என்னென்னா உங்கள் குழந்தைங்க பணத்தை சேர்த்துரும். உங்கள் குழந்தைங்களே உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், நீங்கள் அந்த குழந்தை காலேஜ் போகும்போது அந்த குழந்தை ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது அந்த பணமே அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதுதான் வந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் மேக்ஸில். இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி ₹1 சேர்க்கணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 4வது படிக்கிற குழந்தை இல்லை 3வது படிக்கிற குழந்தைன்னா ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி ₹1 சேர்க்கணும். ஜனவரி 2ஆம் தேதி அன்றைக்கி ₹2 சேர்க்கணும். ஸோ அப்பா வந்து ₹2 கொடுக்கணும், அப்பாவோ அம்மாவோ. சரி. ஸோ ஜனவரி 31னா அந்த குழந்தை ₹31 சேர்க்கணும். அந்தந்த நாளைக்கு அந்தந்த அமௌண்ட்டை சேர்க்கணும். ஓகே. சரி. ஸோ பிப்ரவரி 1னா திருப்பி ₹1 ஆரம்பிக்கணும், ₹32 ஆரம்பிக்கணும். ஸோ என்ன ஆகுன்னா ஒரு வருஷத்தில் 365 நாள் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 365 ப்ளஸ் இது போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ₹66,000 சேர்த்துருப்பாங்க. உடனே டிசம்பர் 31ன்னு வச்சிங்களா ₹365 சேர்க்கணும் அந்த நாளைக்கு. கரெக்ட். ஸோ இது ஒரு அப்பர் ஒரு மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 66,000ங்கிறது ஒரு மாதம் ₹5,500 கிட்ட வருது. அவங்களுக்கு ஓகே. இன்கேஸ் கொஞ்சம் நடுத்தர இருக்காங்கன்னா 50 பைசா வச்சுங்க. 50 பைசா ஆக்சுவலாக புழக்கத்தில் இல்லை, அதனால ஓகே. எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு உண்டியலில் சேர்த்துட்டு ஒரு மைனர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு பேங்க்கில். சரி. ஸோ குழந்தையும் இப்போ அப்பாவும் குழந்தையும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அப்பாவும் அம்மாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. கரெக்ட். ஸோ அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு ஓகே ஒரு மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே பேங்க்கில் செலானை ஃபில்அப் பண்ணி கிரெடிட்னா என்ன டெபிட்னா என்ன பணம் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அந்த மைனர் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு ஒரு 18 வருஷம் 19 வருஷம் பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து 25-28 லட்சம் சேர்த்துருக்கும். ஒரு 3வது 4வது படிக்கிற குழந்தை ஒரு 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 12வது வரைக்கும் செஞ்சதுன்னா அந்த குழந்தை கையில் ஒரு 25 லட்சம் இருக்கும். ஸோ என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 3-4 ப்ளஸ் இருக்குது. இன்றைக்கி 24-25 வயசு பையனுக்கு வாங்கினோடனே பைக் வாங்கிடுறாப்புல, கார் வாங்கிடுறாப்புல, பணத்துடைய அருமை தெரியும், கடன்லேயே இருக்காரு, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாரு. இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே சேர்த்துட்டு வருது இல்லையா, சின்ன அமௌண்ட்டு சேர்த்தா கூட என்னால் பெருசாக சாதிக்க முடியுங்கிறத தெரிஞ்சு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ இம்ரான்கான் வந்து என்ன பண்ணாருன்னா பாகிஸ்தானில் 6வது படிக்கிறவருக்கும் 7வது படிக்கிறவருக்கும் போய் அரசியல் சொல்லி கொடுத்தாரு. எல்லோரும் சிரித்தாங்க இம்ரான்கானை பார்த்து. என்னப்பா அவருக்கு ஓட்டு கூட கிடையாது, போய் ஸ்கூலில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஒழுங்காக பார்ட்டியை ஃபாலோ பண்ணப்பான்னு. இந்த 6வது 7வது படிக்கிற குழந்தை 18 வயசு ஆனோடனே எல்லாருக்கும் இம்ரான்கானுக்கு ஓட்டு போட்டு இம்ரான்கானை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க.
சின்ன வயசில் அதுதான் பசுமரத்தை ஆணி போலங்கிறது. சின்ன வயசில் நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தை போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும், ஏய் நான் அது மாதிரி பண்ணுறேன் உனக்கு தெரியுமான்ட்டு. ஸோ என்னாகும், கண்ட விஷயத்தை நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம். இந்த குழந்தைங்க போய் அவன் கசின்கிட்ட சொல்லும், அவங்க இதுகிட்ட சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்களும் அதை செய்வாங்க. ஸோ ஒரு சேவிங் ஹேபிட். இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன ப்ராப்ளம், நம்மளுக்கு அறம் செய்ய விரும்பே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பொருள் செய்ய விரும்பு. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் மக்கள் இருக்காங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி எல்லாம் கடன் ஆன போதில் ஒருத்தர் 25 வயசுலேயே கடன்லேயே ஆரம்பிக்கிறார். இன்றைக்கி ஒரு கார்பரேட் எம்ப்ளாயிட்ட போய் கேட்டிங்கன்னா உனக்கு என்னப்பா பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் இஎம்ஐங்கிறாங்க. இஎம்ஐ தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இந்த இஎம்ஐலாம் இல்லாமல் எப்படி சேவ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத சின்ன வயசுலேயே நம்ம அவங்களுக்கு எளிமையாக நம்ம இந்த ₹1 ஃபார்முலா மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற பட்சத்தில் ஒரு நல்ல சிட்டிசனாக வருவாங்க. ஒரு நல்ல சேவிங் கல்ச்சரை நம்ம உருவாக்கலாம். சிறு வயதுலேருந்து நம்ம உருவாக்கலாம்ங்கிறது என்னுடைய வியூ. ஆக்சுவலி உண்டியில் எவ்வளோ போடுறதுன்றது எப்பவுமே யாரும் நிர்ணயிக்க மாட்டாங்க. கொடுக்குற காசை வாங்கி போடுன்ற மாதிரி இந்த மாதிரி ₹1, ₹2, ₹3 போகக்கூடிய கான்செப்ட், அதுவே முடியாத குழந்தைங்களுக்கு ₹50 கான்செப்ட், இது ஒரு நல்ல கான்செப்ட் தொடக்கம். சார் நீங்கள் சேர்க்கக்கூடாது, குழந்தைங்க சேர்க்க வைக்கணும், ஒழுக்கமாக சேர்க்கணும். அதுக்கு ஒரு டைரி நோட் பண்ணும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. எனக்கு 2 பசங்க. என் பொண்ணு வந்து பல லட்சம் இது இப்பயே சேர்த்து வச்சுருக்கா. என் பொண்ணுக்கு இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு சேர்த்து வச்சுருக்கா. இப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் விட்டால் கூடி சேர்த்து வச்சு வாங்கி நேரத்தில் வாங்க முடியாது. ஆமாம், பேங்க்ல போகிறாங்க. இப்போ எல்லாம் நானே ஃபில்அப் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, பேலன்ஸ் பார்க்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸோ என்ன ஆகும்னா இது தெரிஞ்சிக்க என்ன ஆகும்னா பணத்துடைய ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இன்றைக்கி பணங்கிறது வந்து ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணுற பொருள். பணத்தை என்ன தெரிஞ்சுக்கணும், மக்களை லவ் பண்ணணும், பீப்புளை லவ் பண்ணணும், பணத்தை யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ஆகிடுது, பணத்தை லவ் பண்ணுறாங்க, பீப்புளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, மக்களை வந்து வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு. பசங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க? விளையாட்டுத்தனமாக சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அவங்களோட இன்வால்வ் ஆகி சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பசங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபோனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பசங்களும் ஃபோனே தான் பார்ப்பாங்க. நீங்கள் நல்லா படிக்கிற ஹேபிட் இருந்தால் பசங்க படிப்பாங்க. நம்மளை பார்த்து தானே பசங்க வளரும். ஸோ நல்ல ஹேபிட்டை சிறு வயசுலேயே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு நல்ல கல்ச்சர், ஒரு நல்ல ஒரு 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 வேர்ல்டை நம்ம உருவாக்கலாம். ஆக்சுவலாக இது நம்ம கையில் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஊடகம் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தா சேர்க்குற முறையை சொல்லிட்டீங்க. இப்போ சேமிப்புக்குள்ளே வருது. அந்த குழந்தை சேமிக்கப்பட்ட பணத்தை எப்படி முதலீடு பண்ணலாம்? என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்து இந்த கான்செப்டே பண்ணிக்கணும். இப்போ மொதல் மாதம் ₹500 சேர்த்துருக்கோம். ஜனவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி ஒரு மாதத்தில் ₹500 மேலே சேர்த்துருக்கோம். 2வது மாதம் சேர்க்கும்போது அதே மாதிரி ஒரு ₹500 சேர்த்துருக்கோம். ஒரு 6 மாதம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு எஸ்ஐபி ஓப்பன் பண்ணுவோம். ₹250 எஸ்ஐபியோ, ₹500, ₹1000 ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே சேர்க்கணும். பணத்தை அங்கே ஹிட் ஆனோம், எடுத்தோடனே அந்த பணத்தை எடுத்து எஸ்ஐபியில் போட்டுடுவோம் நீண்ட காலத்துக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் இண்டெக்ஸ் வாங்கிக்கோங்க, ஒரு நிஃப்டி 50 வாங்கிக்கோங்க, இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிக்கோங்க. இது நீண்ட காலம் ஒரு 15 வருஷம் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு மினிமம் 25 லட்சம் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டிபெண்ட்ஸ். இப்போ என்னால் வந்து இப்படி எப்படி சுற்றி பார்த்தாலும் ₹5000, ₹5500 வருது. ஒரு நாள் போட்டால் மொதல் ஒரு 6 மாதத்துக்கு கம்மியாக இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்ட். ஸோ எத்தனை பேரால் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இது முடியும். கரெக்ட். இன்கேஸ் முடியலன்னு சொன்னால் ஒரு டைரி எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு சரி 4 நாளைக்கு ஒரு தடவையாவது இதை செய்யப்பா, ஒரு மாதத்துக்கு இதை செய்யப்பா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை செய்யப்பா, நீயே செய்யணும், ஏன் செய்யலை, இதுக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்கலாம். நீ வந்து இந்த வேலையை நீ படிக்கையெல்லாம் மடித்து வச்சினா நான் இதை உனக்கு செய்வேன், நீ மேக்ஸில் இவ்வளோ வாங்கினீன்னா நான் இதை செய்வேன், நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டின்னா அம்மாவுக்கு இந்த ஹெல்ப்பெல்லாம் நீ பண்ணிட்டீன்னா நீ இதை பண்ணும். இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா குடும்ப உறவுகளும் ஜாஸ்தியாக இருக்கும், பணத்துடைய தேவைகள். ஆமாம், இப்போ நம்மளுக்கு தேவைங்கும் போது தான் பொருளை வாங்கும். ஆமாம், அனாவசியத்துக்கு வாங்காது. பெருமைக்கு எருமை மேய்க்கிறது கிடையாது. ஸோ தேவைன்னா நம்மளுக்கு பணம் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இட் பிரிங்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு த கிட். வளரும் போது என்ன ஆகும்னா ஒரு பயத்துலையும் ஒரு இதுலேயும் அறியாமையிலையும் வளர மாட்டாங்க, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக வளருவாங்க. இதில் இப்போ நீங்கள் அதில் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்னுடைய குழந்தை கூட வந்து அதில் கவனம் வச்சு சேர்க்க ஆரம்பிச்சு. அதில் எதுனா நேரடி உதாரணம் இருக்கா அப்படி சேர்க்கப்பட்டதுக்கு?
என் பொண்ணு என் பசங்க தான் நான் காமிக்க முடியும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக தாராளமாக. என் கஸ்டமர்ஸ் எல்லாம் பண்ணுறேன், அதனால காமிக்க முடியாது. அது வேண்டாம். உங்களுடைய என் பொண்ணு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கா, என் பையனும் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு மைனர் அக்கௌண்ட் இருக்குது, முதலீடு இருக்குது. சரி, அதை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது என்னுடைய பொண்ணுடைய போர்ட்ஃபோலியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9,39,000 ஏதோ இருக்குது மார்க்கெட் வேல்யூ, 15% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் 50-50 மியூச்சுவல் ஃபண்ட், மல்டி கேப், மிட் கேப்பு, சில்ட்ரன் பெனிஃபிட் ஃபண்டு எடுக்கக்கூடாத மாதிரி. அக்கா என்ன பண்ணுறாங்களோ அதே தான் தம்பியும் பண்ணுறாரு, அதே ஸ்கீமு, அதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என் பையனுடைய போர்ட்ஃபோலியோவும் அதே மாதிரி இருக்கும், ஒரே வேல்யூ இருக்கும். 2 பேருக்கும் ஒரே வேல்யூ, ஒரே டேட்டில், ஒரே டெபிட்டு, ஒரே நாளில் ஒரே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கும் அக்கௌண்ட்டில். ஏன்னா வேற்றுமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் என்னுடைய பையனுடைய போர்ட்ஃபோலியோ. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் பையன் ஒரு 9,39,000 சேர்த்துருக்காங்க, பொண்ணு வந்து ஒரு 9,39,000 சேர்த்துருக்காங்க. 2 பேருக்கு நான் தான் ஃபினான்ஷியல் அட்வைசரு, அவங்க அம்மா வந்து அவங்க தான் கார்டியன். அவங்க இது ஸோ 2 பேரும் மைனர் அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்க, 2 பேரும் எஸ்ஐபியும் போடுறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்கீமில் போடுறாங்க. 2 பேருக்கும் நான் சொன்ன அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 லட்சம் சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் நீங்கள் ஒரு 9,000-10,000 சார், இது 9 லட்சம் 10 லட்சம் பல வருஷங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷங்களாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த எப்பெல்லாம் பர்த்டே வருது அதெல்லாம் பண்ணுவோம், அப்பெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ₹1 ஃபார்முலாவை என் பொண்ணு ரொம்ப தீவிரமாக இதை கவனம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு பணத்துடைய அருமை தெரியும், ஓரளவுக்கு தெரியும். 10 லட்சம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கு சார், மொத்தமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். 9 லட்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தெரியல உங்களுக்கு. சரி, நீங்கள் பார்க்கணுன்னா நான் என் பொண்ணு போர்ட்ஃபோலியோ வேணால் தாராளமாக நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உந்துதல், ஒரு பார்க்கறக்கூடிய காமிக்க நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறதுனால நான் காமிக்கிறேன். இதோடைய காமிக்கிறதுக்கு ஒரு சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபார்முலா ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு நடுத்தர மக்கள், குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம சேமிப்பும் முதலீட்டும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு அந்த எண்ணத்தில் மட்டும்தான் ஐ வாண்ட் டு ஷோ திஸ் ஆக்சுவலி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், பார்ப்போம் சார். இஃப் யூ see here,